இந்த வீட்ல காதலுக்கு மரியாதையும் கிடையாது, காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க அனுமதியும் கிடையாது. அது ஏன் பழைய கதையா இருக்க கூடாது? நீ மட்டும் அவசரப்பட மாட்டேன்னு எனக்கு வாக்கு கொடு. நானே அண்ணாச்சி கிட்ட பேசி உங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சிடுறேன். ஐயோ, நீ சொல்றதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல சக்தி. அதனாலதான் அழகுதுரை ஓடி போலாம் வான்னு சொன்ன உடனே நான் ஒத்துக்கிட்டேன். நீ வேணா ஒரு வாட்டி அழகுதுரைய சந்திச்சு பேச, எங்க முடிவுல இருக்கிற நியாயத்தை அவன் உனக்கு புரிய வைப்பான். இத நான் எப்பவுமே ஒத்துக்க மாட்டேன். உன் முடிவு அண்ணாச்சிக்கு எவ்வளவு பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி தரும் தெரியுமா உனக்கு? இப்பவும் ஒண்ணு கெட்டு போல உத்ரா. 2 பேரும் திருட்டுத்தனமா சந்திக்காம கொஞ்சம் பொறுமையா இருங்களே. பேசுற விதத்துல பேசி உங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு. அதுக்கெல்லாம் எனக்கு நேரமும் இல்ல, பொறுமையும் இல்ல சக்தி. நீ என் வழியில வராம இருந்தா அதுவே எனக்கு போதும். சக்தி, வரேம்மா. ஏய் சக்தி, நான் பேசிட்டு இருக்கேன், நீ பதிலே சொல்லாம போற. நீ உன் மனசு மாத்திக்கணும், அதுதான் என் முடிவு. சக்தி, நீ வேணா அழக பார்த்து பேசு. ச்சே. என்னம்மா சமையல் ராணி, எப்படி இருக்கீங்க? அப்ப சந்திச்சப்ப கண்டவன்ட்ட பேச மாட்டேன்னு எகிர்னீங்க. இப்ப என்னாச்சு? ஆமா, என்கிட்ட ஏதோ அவசரமா பேசணும்னு உத்ராட்ட சொன்னீங்களாமே? ஆமா. இப்ப பதிலுக்கு நான் சொல்லட்டுமா? கண்டவங்க கிட்ட பேச நான் தயாரா இல்லைன்னு. நான் அப்படி பேசுறது தப்புதான் புரிஞ்சுக்கிட்டேன். தயவு செஞ்சு. ஐயோ, மன்னிப்பெல்லாம் கேட்காத. ஏன்னா பொண்ணுங்க கண் கலங்குனா இந்த அழகுதுரை மனசு பொறுக்காது. அன்னைக்கு திடீர்னு பொது இடத்துல உங்களையும் உத்ராவையும் ஜோடியா பார்த்ததுல அவசரப்பட்டு அப்படி பேசிட்டேன். தப்புதான். பாருடா, என்ன மரியாதைலாம் பலமா இருக்கு. சரி, பொழைச்சு போ. ஆனா எனக்கு உத்ராக்கு நடுவுல இனி நீ குறுக்க நிக்க கூடாது. அத சொல்லதான் நானும் வந்தேன். இனிமே உத்ரா வாழ்க்கையில நீங்க குறுக்கிடாதீங்க. ஏய், என்ன திமுறா? வேணும்னே நீங்க வர சொல்லிட்டு அசிங்கப்படுத்துறியா? ஆமா, உத்ரா நீ லவ் பண்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? நிச்சயமா எதுவும் இல்ல. இதுவே உத்ரா கல்யாணம் பேசுறதுக்கு முன்னாடி உங்க காதல் எனக்கு தெரிஞ்சிருந்தா நானே அண்ணாச்சி கிட்ட தூது போயிருப்பேன். இந்த மேடமுக்கு அண்ணாச்சி வீட்ல அவ்வளோ வாய்ஸா? எப்போ உத்ரா நிச்சயதார்த்தத்துக்கு அண்ணாச்சி நாள் குறிச்சிட்டாரோ இனிமே அதெல்லாம் முடியாது. பேசாம நீங்க ஒதுங்கி போறதுதான் நல்லது. என்ன உபதேசமா? இல்ல, உத்தரவு. அப்ப எங்க காதல் என்ன ஆகுறது? நீங்க உத்ராவை காதலிக்கிறது உண்மைனா அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்துட்டு போங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. தண்ணி பாம்பு தானேன்னு கொஞ்சம் விளையாட்டு காட்டலான்னு பார்த்தா நாகப்பாம்பாட்டம் பயங்கரமா சீர்றியே. இந்த சமையல்காரியோட சலசலப்புக்கெல்லாம் நாகவல்லி வீட்டு இந்த பணங்காட்டு நரி அசராது. இப்ப என் சுயரூபத்தை பாக்குறியா? டே சுதாகர், நான் அழகு பேசுறேன்டா. ஒரு நிமிஷம் இரு, கேட்டுக்கோ. இப்ப சொல்ற. டேய், எத்தனை தடவைடா சொல்றது? என்னாச்சு உனக்கு? டேய், கோவப்படாதடா. வெள்ளிக்கிழமை பிளான்ல எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. அந்த பிளானை எனக்காக இன்னொரு வாட்டி சொல்றியா? உனக்கு என்னடா டவுட்? நீ சொன்ன மாதிரி தான்டா எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். உனக்கும் அண்ணாச்சி பொண்ணுக்கும் சென்னைக்கு 2 டிக்கெட் எடுத்திருக்கேன். சூப்பர்ரா. அப்புறம் உங்க ஹனிமூனுக்காக சென்னையில 2 நாள், பெங்களூர்ல 2 நாள், மும்பைல 2 நாள் ரூம் போட்டிருக்கேன். வெரி குட் ராகண்ணா. கடைசியா ஊருக்கு திரும்பி வர உனக்கு மட்டும் தான் 2 டிக்கெட் போட்டிருக்கேன். அந்த பொண்ணை விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். போதுமா? ஆள விடுறா சாமி. என்ன கேட்டுக்கிட்டேல? இதுதான் நடக்க போகுது. இதுக்கு நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன். உன் சம்மதத்தை யாரு கேட்டா?
எங்க அம்மா சந்தோஷமா இருக்கணும்னா அந்த அண்ணாச்சி அசிங்கப்படணும். அந்த மாதிரி சமயத்துல எனக்கு கிடைச்ச வாய்ப்பு தான் உத்ராவோட காதல். அதை நான் எப்படி யூஸ் பண்ணிட்டு பார்த்தேன்ல. தான் பொண்ணோட நிச்சயதார்த்தம் நின்று போன அசிங்கம் 1 நாளோ 2 நாளோ தான். ஆனா தான் பொண்ணு கண்டவனோட 4 ராத்திரி இருந்த அவமானம் அந்த அண்ணாச்சிய வாழ்க்கை பூரா துரத்தும்ல. அது ஒண்ணு போதும் இந்த நாகவள்ளி குடும்பத்துக்கு. ஐயோ அழகுதுரை, நான் சொல்றது கேடு, இதெல்லாம் வேண்டாம். என்னதான் பகை இருந்தாலும் இவ்வளவு கொடுமையாவா திட்டம் போடுறது? அண்ணாச்சியை பழி வாங்க அவர் பொண்ணு நாசம் பண்ண பாக்குறியே, இது எந்த விதத்துல நியாயம்? பெண் பாவம் பொல்லாதது. சாத்தானுக்கு வேதம் ஓதுறியா? நீ சாத்தான்னா நான் பத்திரகாளிடா. ஒரு பொண்ணு அசிங்கப்படுறத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் உன்னை எங்கேருந்து போக விட மாட்டேன். முதல்ல அடச்சி கையெடு. ஆஃப்டர் ஆல் ஒரு சமயக்காரி என் சட்ட மேலே கை வைக்கிறியா? இங்க பார், உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. நீ எக்ஸ் கமிஷனர் அண்ணாச்சிட்ட போனாலும் சரி, இல்ல அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கே போனாலும் சரி, இந்த அழகுதுறைய அசைக்க முடியாது. நான் உத்ரா கிட்டே போறேன். உன் ஈன புத்தி தெரிஞ்ச அப்புறமும் கூட வா. உத்ரா உன்னை நம்பி உன் கூட வருவா? ஐய அங்கதான் நீ உத்ரா பத்தி ஒன்னும் புரிஞ்சுக்க மாட்டேங்க. இப்ப உத்ராக்கு எம்எல்ஏ இருக்க லவ் ரொம்ப டீப்பு. இப்ப நீ இல்ல, அந்த ஆண்டவனே உத்ராட்ட போய் என்னை பத்தி தப்பா சொன்னாலும் அவ நம்ப மாட்டா. போ, வேணா நீயே போய் ட்ரை பண்ணி பாரு. அழகு அழகு, வேண்டாம், உன்னை கெஞ்சி கேக்குறேன். அநியாயமா ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்காத. நான் சொல்ல போற சில உண்மைகளை ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேளு. நில்ல அழகு, நான் இந்த ஊருக்கு. ஏய் நிறுத்து. இனிமே நீ எது சொன்னாலும் இங்க ஏறாது. ஏன்னா என்னோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு லேட் ஆயிடுச்சு, வரட்டுமா? அழகு, நான் சொல்றது கேளு. பாய். அழகு நில்லு. அந்த பொண்ணை விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். ஆனா அந்த பொண்ணு கண்டவனோட 4 ராத்திரி இருந்த அவமானம் அந்த அண்ணாச்சிய வாழ்க்கை பூரா துரத்தும்ல. ஏய் உத்ரா, என்னடி சக்தி ரூம் வாசல்ல நிக்கிற? அம்மா, சக்தி கிட்ட பேசலான்னு வந்தேன். ஏய், என்ன விளையாடுறியா? நீ தானே அவளை ஏதோ வேலையா வெளியே அமிச்ச. ஓ கரெக்ட், நான் மறந்துட்டேன். நல்ல பொண்ணுடி நீ. செல்லம்மா. சரி சரி. கரத்தனை யானை முகத்தனை இந்தியனிடம் பிறை போலும் ஈட்டனை என் அண்ணி வெள்ளி டம்ளரா வைக்க கூடாதா? பீரோல வச்சு பூட்டிக்கிறாங்க. சில்வர் டம்ளர் பரவாயில்ல, எதுக்கும் உபயோகப்படும். அத்தை, என்னம்மா? அத்தை எங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தண்ணி குடிச்சிட்டு போலான்னு வந்தேன். வயிறு ஏன் இப்படி வீங்கி இருக்கு? வந்து இந்த மசால் வடைய 2 அதிகமா சாப்பிட்டுட்டம்மா, அதான் வயிறு ஒரே உப்பசமா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. அது சரி, நீ எதுக்கு இங்க குட்டி போட்ட போன மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்க? போங்க அத்தையா. உங்க அப்பா உனக்கு நிச்சயதார்த்தம் சொன்னதுக்கே நீ தலைகால் புரியாம ஆடிக்கிட்டு இருக்க. இன்னும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன்னு வச்சுக்க, எங்களை ஒரேடி மறந்துடுவ போல இருக்கே. ஏன் இப்படி பிடிச்சி தள்ளி விடுற? எதுக்கு சக்தி ரூமையே பாத்துக்கிட்டு இருக்க? இங்க வாங்கல. என்ன வாங்க. இந்த சக்தி இருக்கால, ரொம்ப நல்ல பொண்ணு. அதான் அவளை பார்த்து 4 வார்த்தை பேசிட்டு போனான்னு வந்தேன். ரொம்ப பேசிடாத. அப்புறம் அப்பா அந்த சக்தி மேல பரிதாபப்பட்டு சொத்துல பாதி எழுதி அவளுக்கு கொடுத்துருவாரு. அப்புறம் நீயும் என் மரும்புள்ள ஜெயவேலும் நடுத்தருல நிக்க வேண்டியதுதான். அத்தை சொன்ன ஏதோ எனக்கு தோணுனத போறேன். அந்த வந்த வேலை தான் எனக்கு முடிஞ்சிடுச்சு இல்ல, அப்புறம் எனக்கு என்ன இங்க வேலை?
குரங்க குரங்க, உனக்காக தானடி கஷ்டப்பட்டு இங்க திருடி திருடி கொஞ்சம் கொஞ்சமா சொத்து சேர்க்கிறேன். மறுபடியும் எப்படி வரதட்சணைங்கிற பேர்ல இங்க தானடி வரப்போகுது? புரியாம பேசாதம்மா. நீ இந்த மாதிரி திருடுறத இந்த வீட்ல யாராவது பாத்துட்டா அப்புறம் எனக்கும் ஜெயவேல் மாமாக்கும் ஒரு காதல் உடைஞ்சு போயிடாதா? அப்புறம் நான் எப்படி இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றது? இங்க வா, உன் காதுல நான் கோந்து போட்டு ஒட்ட வைக்கிறேன். வா அம்மா, என் செல்லம். சரி, போமா படினா. என்ன பண்ற? மூதேவி மூதேவி நீதானா? சின்ன மூதேவி. போடுங்கறல எனக்குன்னு வந்து போறதுல போ பாரு. போ. சக்தி, ஒழுங்கா நான் சொன்ன பேச்ச கேட்டிருந்தேனா உனக்கு இந்த வளையல் சொந்தமா இருக்கும். நீ கேக்கல, என்னாச்சு? திருடிங்கிற பட்டத்தை வாங்கிட்டு ஊரை விட்டு ஓட போற பாரு. ஐயோ, கெட்டி தங்கமான கனமான வளையல காணாம போயிடுச்சே. நான் என்னன்னு சொல்லுவேன், ஏதுன்னு சொல்லுவேன்? ஐயோ, தலையாரி வீட்லயே திருட நுழைஞ்சா கணக்கா, போலீஸ் வீட்லயே நகை திருட்டா? என்ன நகை திருட்டா? திருட்டும் இல்ல ஒண்ணும் இல்லம்மா. உத்தர மறதிய நகை எங்கேயோ வச்சுட்டா, அதத்தான் தேடிக்கிட்டு இருக்கா. என்ன உத்ரா, கொஞ்சம் கவனமா இருக்க கூடாது? எந்த நகை? உனக்கு கூட தெரியும் சக்தி, நீ கூட ஆசாசியா போட்டு பாத்தியே. நானா? ஆ, அந்த வளையல் தான் சக்தி. ஓ, அந்த வளையலா? ஐயோ, அது 3 பவுன் ஆச்சே. அது என்ன சக்தி, இப்பதான் கொண்டு போய் அடகு கடையில எடை போட்டா மாதிரி கரெக்டான எடைய சொல்ற? அம்மா, உண்மையை சொல்லு. அந்த வலையில நீ தானே எடுத்த. பாவி பாவி, என்ன பாதியிலே விட்டுட்டு போனா உன் அப்பன் புத்தி தானே உனக்கு இருக்கும். உத்ரா, நான் சொல்றத கேளு. முதல்ல உன் ரூம்குள்ள போய் நல்லா தேடி பாருமா. அண்ணி, நான் ரூம் ஃபுல்லா ஆல்ரெடி தேடி பார்த்தாச்சு. ஏய், அங்க இல்லனா தோட்டத்துல போய் தேடு. எதுக்குடி இங்க நின்னு தேடிட்டு இருக்க? அதானே. உத்ராவா, மறுபடியும் ஒரு ரூம்ல போய் தேடுவோம். ஐயோ, நான் சொல்றதை யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? நான் அங்கெல்லாம் ஆல்ரெடி தேடியாச்சு. நான் இந்த பக்கம் தான் அடிக்கடி வந்தேன். அத்தை, நான் வரும்போது நீங்க தானே என்ன பாத்தீங்க. ஆமாமா, நான் கூட கேட்டேனே, என்னடி இந்த இடத்தையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கேன்னு. கரெக்ட். அப்போ இங்க தானே எங்கேயாவது விழுந்திருக்கோம். உத்ரா, நான் ஹால் முழுக்க தேடி பார்த்துட்டேன். இங்க உன் வளையல் விழுந்த மாதிரி எனக்கு தெரியல. அப்போ யாரோ பிளான் பண்ணி தான் என் வளையல் எடுத்திருக்காங்க. இங்க பாரு உத்ரா, மறுபடியும் திருட்டு திருட்டு நல்லா பேசாத. அப்பா கேட்டாருன்னா வம்பா போயிடும். அப்ப அப்பா கிட்ட எல்லாத்தையும் என்ன மறைக்க சொல்றீங்களா? மறைக்க சொல்ல செல்ல குட்டி, அப்பா கிட்ட எதை மறைக்க சொல்றிய? அப்பா வாங்கப்பா, கரெக்ட் டைம்க்கு தான் வந்திருக்கீங்க. இங்க என் வளையல யாரோ திருடிட்டாங்கப்பா. திருடு போச்சா? ஏலா படுவா, ஏதாவது புது மாடல் வளையல் வேணும்னா அப்பா கிட்ட நேரடியா கேளு, வாங்கி தர்றேன். அதை விட்டுட்டு திருடு போச்சு அது இதுன்னு ஏன் இந்த டிராமாவெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இல்ல அண்ணாச்சி, நிஜமாவே 3 பவுன் வளையல் காணோம்னு உத்ரா சொல்றா. காணலைங்கிறது வேற, திருடு போச்சுங்கிறது வேற. கல்யாணம் காட்சி விசேஷம் நடக்கிறப்போ என் வீட்டுக்கு 100கணக்கான சொந்தக்காரங்க வந்து போயிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் சொந்தக்காரங்களால ஒரு துரும்பு கூட காணா போனதில்லை. அதானே, சொந்த வீட்லயே யாராவது சோத்த திருடி திம்பாங்களா? உன்னை என்னைய மாதிரி சொந்த பந்தங்க திருடாம இருக்கலாம், ஆனா வந்து போறவங்க திருடலாம் இல்லையா? வந்து போறவங்கன்னா அதானே, நம்ம வீட்டுக்கு புதுசா வேலைக்கு சேர்ந்தவங்க யாராவது திருடி இருக்கலாம் இல்லையா? அம்மா, நீங்க சக்திவா சொல்றீங்க? சுகந்தி, கோமலவள்ளி, வாய் இருக்கேன்னு கண்டபடியெல்லாம் பேசக்கூடாது. சக்தி யாரு? ரங்கண்ண பேத்தி.
ரங்கம் யாரு? இந்த குடும்பத்துல ஒருத்தன். அண்ணாச்சி உங்களுக்கு தெரியாது இல்ல, என்னதான் வாய் வார்த்தையா நம்ம சொந்தம் கொண்டாடினாலும் சக்தி இந்த வீட்டு பொண்ணாயிட முடியுமா? அப்படியே சந்தேகம்னு வந்துட்டா சாணி எது சந்தனம் எதுன்னு மோந்து பாத்துடணும் இல்லையா? கோமலவள்ளி, அம்மா நீங்க எதுக்கு கோவப்படுறீங்க? அவங்க சொல்றதும் சரிதான். சந்தேகம் வந்துட்டா அது ஆரம்பத்திலேயே தீர்த்து வச்சிடணும். இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. உத்ரா அதான் கேக்குறாங்களே, நீயே சொல்லு. இல்ல அது சக்தி தவிர வேற யாருமே ரூமுக்கு வரல. ஏய் அதனால- ஏய் எதுக்கு நீ தேவையில்லாம இப்படி மென்னு முழுகிட்டு இருக்க? உனக்கு சக்தி மேல சந்தேகம், அவளை சோதனை பண்ணணும், அவ்வளவுதானே? ஐயோ, நான் அவ்வளவு மோசம்லாம் இல்ல அத்தை. அவளோட பேக் இருக்குல்ல, அத மட்டும் செக் பண்ணி. ஏய் சக்தி, உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருக்கா? இவ எங்கேயோ தொலைச்சிட்டு பழி போட ஆளை தேடிட்டு இருக்கா. நீ போ, போய் உன் பைய உள்ளவை. பொறுங்க அத்தை, நம்ம வீட்லயே போலீஸ வச்சுக்கிட்டு நாம ஏன் ஆளாளுக்கு தீர்ப்பு சொல்லணும்? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? சுகந்தி சொல்றதுல தப்பு என்ன இருக்கு? கண்ணால நோட்டம் பார்த்தே கள்ளன் யாரு நல்லவன் யாருன்னு கமிஷனர் அண்ணாச்சி கண்டுபிடிப்பாருன்னு திருநெல்வேலி ஜில்லாவுக்கே தெரியுமே. அதனால அண்ணாச்சியே சொல்லட்டும். கமலவல்லி, அண்ணாச்சி சக்தியோட பைய சோதனை போடு. சரி அண்ணாச்சி. மாட்டினடி மவளே. ஏ கோமலா, என்னங்க நீங்களுமா? வேணாம் மாமா, காணாம போன வளையலுக்கு பதிலா ஏன் வளையல நான் உத்தரா கொடுத்துறேன். நான் சொன்னதுதான். கோமலா, ஆ? செக் பண்ணு. இத புடிடே. இந்த வளையல நீ வச்சுக்கோ. புடி.